இன்றைக்கிங்க ஒயிட் குருமா பார்க்கலாங்களா? இது கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சிடலாங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, ஆப்பம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஃபஸ்ட்டு என்ன காய் இருக்குதோங்க, இது வந்து பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருந்தேனுங்க. அது கூட உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நீங்கள் கேரட்டு, பீன்ஸுங்க, காலிஃப்ளவர் எந்த காய் இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, ஒரு 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு வந்துங்க கொஞ்சமாக தேங்காய் பூங்க, கொஞ்சம் வறுகடலைங்க, முந்திரி பருப்பு வந்து ஒரு 4, 5 எண்ணங்க, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்திக்குவோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்தி அரைச்சிக்கலாங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய்ங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே குக்கரில் எண்ணெய் விட்டுங்க, கடுகு பொரிஞ்சோன்னா என்ன மாதிரி வெங்காயத்தை போட்டுறாதீங்க. முதல்ல பிரியாணி தாளிப்பை எல்லாம் போட்டுருங்க. ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டுங்க. மறுபடியும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேனுங்க. அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறி போட்ட பின்னாடிங்க, நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குதுங்க இல்லைங்களா, அதை ஊற்றிட்டுங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க, உப்பு சேர்த்திங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஒயிட் குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. கடைசியாக வந்துங்க மல்லித்தழையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.